வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ். பல முறை இதே போன்ற கடிதங்கள் வந்தாலும் வலியுறுத்தல்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கடும் கண்டனம் மத்திய அரசை நோக்கி ஓபிஎஸ் வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் உடைய இந்த திடீர் அறிக்கைக்கு காரணம் என்ன? பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். வாய்ப்பு கிடைக்கல. அவர் இபிஎஸ்ஐ சந்தித்தார். அதனுடைய அடுத்த அதிரடி இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதன் மூலமாக நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்க போகுது, ஓபிஎஸ் தன்னுடைய முடிவை அறிவிக்கிறார் அப்படின்னா தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த முடிவை எடுக்கிறாரா ஓபிஎஸ் அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம். அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ட என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த கூட்டணியில் யார் இருக்குன்றதை முடிவு பண்ணுறது நீங்களா அப்படின்ற கேள்வி வைக்கிறப்போ, என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இருக்குது, பாஜகவோடு மேலும் பல கட்சிகள் இருக்குது அப்படின்றாரு. ஸோ பாஜகவோடு பல கட்சிகள் அப்படின்னா பாஜக உள்ள ஒதுக்கீடா அப்படின்ற கேள்வியும் வருகிறது. அந்த பல கட்சிகள் அப்படின்றதுல யாரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? அதில் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களாம் இருக்காங்களா? இந்த வாதத்தை வந்து முன்பு சொல்லாத இபிஎஸ் அவர்கள் இப்போது ஓபிஎஸ் வெளியில் போவாரா அப்படின்ற கேள்வி வந்திருக்கக்கூடிய சூழலில் வைத்திருக்கிறார். ரெண்டையும் இணைச்சு பார்க்கணுமான்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் பாஜக எதிர்ப்பும் இபிஎஸ்ஸின் புது கூட்டணி கணக்கும். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு முடிமன் ராமசாமி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு முடிமன் ராமசாமி அவர்கள். திரு முடிமன் ராமசாமி, ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு கண்டித்திருக்கிறார், கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசுக்கு. பிரதமர் சந்திக்கலை அப்படின்றதனுடைய கோபத்தின் வெளிப்பாடாது, அப்படி எடுத்துக்கலாமா? சந்திக்கும் அதன் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க கேட்டீங்க, அதாவது வந்து பிரதமர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காததன் கோபத்தின் வெளிப்பாடா என்று கேட்டீங்க. ஒண்ணு தெரிஞ்சிடுங்க, ஐயா ஓபிஎஸ் என்பவர் எப்போதும் நிதானமானவர். அவர் மக்கள் பிரச்சனைக்காக, மாநில பிரச்சனைக்காக எந்த நிலையிலையும் உரிமை குரல் எழுப்புகிறவர். அந்த உரிமை குரலைத்தான் இன்று எழுப்பியிருக்கிறார். அது கண்டனம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் அதை மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக கல்வி நிதியை ஒதுக்குங்கள் என்று வேண்டுகோளாக விடுத்திருக்கிறாரே தவிர கண்டனமாக விடுத்திருப்பதாக நாங்கள் விடுக்கவும் இல்லை. அப்படி கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு சார். பத்திரிகையில வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு அறிக்கையில் அப்படி அறிக்கையில் இருக்கு. அறிக்கையில் சொல்லவா? அறிக்கையில் இருக்கு சார், 2வது பேஜில் இருக்கு, கடும் கண்டனத்துக்குரியதுன்னு இருக்கு. அதனால வந்து அவர் எப்பவுமே நிதானத்தை கடைபிடிப்பவர் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதனால ஒண்ணு சொல்றேன், ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு புயலுக்கு நடுவே சிக்கிய தோணியை போல் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் அவர் மீது ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அப்படி இல்லை. ஐயா ஓபிஎஸ் எப்போதுமே ஒரு நிதானம் தவறாத ஒரு மனிதன், பொறுமை இழக்காத ஒரு மனிதன். அவர் நிதானத்தோடும் பொறுமையோடும் அரசியலிலே அடி எடுத்து வைக்கக்கூடியவர். நீங்கள் மற்ற பத்திரிகை செய்திகள், ஊடகங்கள் இதெல்லாம் பார்க்கிற போது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுத்தி விட்டது. அந்த அவமானத்தின் அடிப்படையிலே தான் அவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று இவர்களாகவே ஒரு இல்லாத ஒன்றை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலை பொறுத்தவரையில் அவமானம், உதாசீனம் என்பது எதுவுமே எப்போதும் கிடையாது. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்பட்டால் அரசியல் நிகழ்வுகள் நடக்கும். நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். 1991 96 வரைக்கும் அன்றைய முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்ட போது அவர் கொடுக்க மறுத்துவிட்டார். அது மட்டுமல்ல, அவரை பல முறை உதாசீனப்படுத்தினார். எனவே அவர் காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணியிலே சேரக்கூடாது, இருக்கக்கூடாது என்று 96 பிடிவாதமாக பிடித்து அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கூட சொன்னார். இதெல்லாம் ஒரு காலகட்டங்களில் நடந்த பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தலிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி அமைத்து அதே வாழப்பாடி ராமமூர்த்தி சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அகிலமே அசந்து பார்க்கும் அளவுக்கு உதாசீனப்படுத்தப்பட்ட வாழப்பாடியார் இந்திய நாடாளுமன்ற இந்திய அமைச்சரவையில் பெட்ரோலியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அந்த உச்சத்தில் அவர் அமர்த்தி வைக்கப்பட்டார். ஆகவே அரசியலில்
உச்சம் தொடுகிறவர்கள் எவரும் அலட்சியத்தையோ அவமானத்தையோ இதெல்லாம் அலட்சியம் அவமானம் என்று கருதுவது இல்லை. இல்ல அது அரசியல்வாதிக்கு அழகும் இல்ல சார். இல்ல அத கூட்டணியில 2-3 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்த அதிமுகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது பாஜகவால. இபிஎஸ் சந்திக்கிறார், ஓபிஎஸ் சந்திக்க மாட்டார். ரெண்டையும் இணைச்சு பார்க்க மாட்டீங்களா? 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல. சரி, அதாவது எங்களை சந்திக்காதது மட்டுமே கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று எப்படி நீங்க சொல்றீங்க? அவர் சொல்லியிருக்காரா? அமித்ஷா என்றாவது ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இல்லை என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறாரா? அல்லது அந்த கட்சியின் மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரா? சொல்லவில்லையே. இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறது, அப்படியானால் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார் அல்லவா? ஆகவே பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பாஜக கூட்டணி இல்ல சார். சார் அந்த கேள்விக்கு வரப்ப தந்தி டிவி பேட்டிக்கு வாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் நம்ம பேட்டியில சொன்னது காலம் கடந்து விட்டது ஓபிஎஸ்க்குன்னாரு. அந்த பல கட்சிகள்ல ஓபிஎஸ் இருக்காரான்னு தெரியல. அது என்றைக்கு சொன்னாரு? 2-3 நாட்களுக்கு முன்பாக. ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஒரு வாரத்துக்கு முன்பாக. ஆனால் அரசியலில் 1 மணி நேரத்துக்குள்ளாக கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னும் சில நாட்களில் இதைவிட பல மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாற்றம் கடந்த 48 மணி நேரத்துல உருவானதா நினைக்கிறீங்களா? நிச்சயமாக காலம் இன்னமும் கடந்து விடவில்லை, நேரமும் எங்களை ஏமாற்றி விடாது என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நம்புகிறோம். கேட்போம். அதனால அவரை மற்ற விருதுகளுடைய பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட. திரு கோட்டீஸ்வரன், ஓபிஎஸ் அவர்களுடைய பொறுமையை சோதித்திருக்கிறதா பாஜக? அவர் நிதானம் தவறியதில்லை, அதிலிருந்தும் பேசாதவர், அவரே கடும் கண்டனம் அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக இந்த அளவுக்கு கண்டனத்தை தெரிவிக்க பின்னணியில் என்ன நடந்திருக்கு? பின்னணியில் நிறைய அரசியல் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இந்த அறிக்கையானது, ஐயா ஓபிஎஸ் அவர்களோட அறிக்கையானது நிறைய உண்மைகளை தமிழக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் காட்டியிருக்கு. உண்மை 2151 கோடி மாணவர்களுக்கு வர வேண்டிய பணம் வரல. அதாவது எங்கள் அரசியல் தான் முக்கியம், மத்திய அரசு இருக்கட்டும், மாநில அரசு இருக்கட்டும், மாணவர்கள் படிக்கட்டும், படிக்காமல் போட்டோம், அதை பற்றிலாம் கவலை இல்லை, பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அடம் பிடிக்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்களே கூட்டணியில் இருக்கிறவரே சொல்லும்போது அதை நம்ம அப்படியே 100% விழுக்காடு எடுத்துக்கலாம். பிரச்சனை. 2வது பிரச்சனை மாணவர்கள் பாதிப்பு. இது 2வது பிரச்சனை, மாணவர்களோட பிரச்சனை. 3வது ஓபிஎஸ் ஐயா அவர்களை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊடகத்தில் வருது, அவங்க ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க. அது காலம் மாறும், காலம் பதில் சொல்லணும். இது 3வது விஷயம். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பொறுமைசாலி, அதெல்லாம் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட பெரியார் மண், சுயமரியாதைன்னா கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு அந்த கோவத்தை வெளிப்படுத்தி அந்த அறிக்கையை விட்டார். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பார்த்தீங்கன்னா பாக்கியம்ன்றாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா அமித்ஷா அவர்களையோ இல்லை அவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறது கிட்டத்தட்ட பாஜக தலைவர்களை சந்திப்பது பாக்கியம்ன்றாங்க. ஒரு 3 நாள் 2 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த துணி மாறுகிறது, கடும் கண்டனம்ன்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே ஒரு கடின வார்த்தைகளோ இல்லை ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் பண்ணுவார். அப்போது பொறுமையாக இருக்கிறவரையே பாஜக கண்டுகொள்ளாமல் விட்டதுனால அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடாக அதை நான் பார்க்குறேன். இதில் மாணவர், அதாவது அந்த அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது அன்பில் பொய்யாமொழி மகேஷோட அறிக்கையா இல்லை ஐயா திரு ஓபிஎஸோட அறிக்கையானே உங்களுக்கு புரியாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ திமுகவோ இல்லை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசக்கூடிய ஒரு தொனியில் ஐயா ஓபிஎஸ் பேசியிருக்காரு, வரவேற்கிறோம். பட் அது கடும் கண்டனம் அதோடு நிற்குதுன்னு பார்த்தா இல்லை பணத்துக்கு வேண்டி நாங்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போது இது இந்த இதில் என்ன பார்க்கணுன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வராரு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று வருது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்தவரையிலும் ஒரு 5 பேர் அவருக்கு பிரச்சனையாக கருதிட்டாரு. அதுக்கு ஒரு சில முடிவை எடுத்துட்டார். குறிப்பாக சொல்லணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்களும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை அது சரி செய்யப்பட்டு ஓரளவுக்கு இருக்குது. 3வது சசிகலா அவர்கள், 4வது டிடிவி தினகரன், அண்ணாமலை அவர்கள். இந்த 5 பேருக்குமே எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதிக்கத்துக்கும் அவரோட அந்த பொதுச் செயலாளர் பதவி அந்த முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்குன்றப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் சரிக்கு சமமாக ஆடி ஒவ்வொருத்தரையாக வீக்கின் பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இன்றைக்கி செல்வாக்கு பாஜக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதற்கு நன்றி உபயம் ஓபிஎஸ் அல்ல இபிஎஸ்.
ஏன்னா அவரோட வார்த்தைகள் அந்த மாதிரி. கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக பற்றி குறை சொல்கிறது, கூட்டணி வேணுமா வேணாமன்னும் போது ஊழல் பட்டியலெல்லாம் வெளியிடுவேன், அதிமுக தலைவர்கள் பற்றிலாம் பேசுனார். அதற்கு பரிசாக தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லை. அதே மாதிரி டிடி தினகரன் அவர்களோட கடந்த சில காலங்களில் பிரச்சனை இருந்தது. ஆனால் தந்தி டிவியோட தொலைக்காட்சி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப நுனி அரசியல் இருக்குது. நெறியாளர் அறி கேட்குறாரு அந்த கேள்விக்கு ரொம்ப சாதுரியமாக அழகாக பதில் சொல்கிறாங்க. என்னன்னா, ஒன்று வந்து காலம் பதில் சொல்லும், அது வந்து டிடிவி தினகரனுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் சேர்ந்துக்குவோம். ஒன்று காலம் கடந்து விட்டது, அதாவது ஒன்று நிகழ்காலத்துலேயும் ஒன்றை இறந்த காலத்துலேயும் வைக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒன்று முடிஞ்சு போச்சு, இன்னொன்று ஓப்பனாக இருக்குது. இதை விட அரசியலில் தெளிவாக சொல்ல முடியாது. உடனே இது இங்கே நடக்குதுங்களா? இப்போது அண்ணன் வந்து பேசும்போது எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் வந்து அருமையாக சொல்கிறார். அதாவது அதிமுக பாதிக்கக்கூடாதுன்ற அந்த கருத்திலிருந்து சொல்கிறாரு. அதே நேரத்தில் மூத்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வியூகங்கள் இல்லை அரசியல் ஆலோசனைகள் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட கூட்டணி அப்படின்றாங்க. இப்போ விஜயோட கூட்டணினா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு வர ஓட்டை வர விடாமல் பண்ணிவிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்க போகிறீங்க. இப்படி தான் இபிஎஸ் பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், இப்போ மதுரை மாநாடு போட போகிறீங்க, போட்டு அங்கே என்ன பண்ண போகிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை ரொம்ப நல்லா நடத்துகிறாரு, ரெட்டலை அவருக்கு தான் சொந்தம், நான் பேச போகிறீங்க. இல்லை, கண்டிப்பாக கருங்காலிகள் ஊடுருவிட்டாங்க, இந்த இயக்கத்தை மீட்போம், நாங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு பேச போகிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்டேஜ் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் திட்ட போகிறீங்க. இப்படி திட்ட கடந்த வாரம் நடந்த ஆலோசனை கூட்டத்திலேயே இபிஎஸ் அவர்களை கடிஞ்சு பேசல. அந்த கூட்டத்தில் பேச வேண்டான்றது கூட வாய்மொழி உத்தரவா சொல்லப்பட்டதா தகவல். அப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி இறங்கி வந்துட்டாரு, இபிஎஸ் இறங்கி வரல அப்படின்ற பொருள் தானே படுது? இல்லை, அந்த பொருள் படுதுங்க. பட் இங்கே வந்து யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வரா மாதிரி தெரியல. இந்த நொடி வரலாம், இறங்கி வந்தால் அவருக்கு நல்லது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவரு கூட்டணி, அதாவது கூட்டணிக்குள்ள கூட்டணி இன்னொரு துணை கேள்வியை போடுறாரு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மேபி நாங்கள் பாஜகவுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துறோம், அதுலேருந்து டிடி தினகரனுக்கு கொடுக்குறதோ, இல்லை அம்மையார் சசிகலா கொடுக்குறதோ, இல்லை ஐயா திரு ஓபிஎஸ் கொடுக்குறதோ பாஜகவோட வேலை அப்படின்ற வியூகத்துக்கு போகிறாரான்னு கூட தெரியல. இன்னொரு 7-8 மாத காலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னா, கடைசி நிமிஷம் வரலாம் அந்த வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்குறாரு. ஒருவேளை நாளைக்கு விஜய் வராங்க அப்படின்னா அவரை பற்றி பேசுகிறத நான் சொல்கிறேன், பிஜேபி கூட கவுத்து விட்டுட்டு விஜயோட கூட்டணி சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக கட்சிக்காரர்களே பேசுகிறாங்க. அப்படி வந்தால் அதிமுக வந்து மிகப்பெரிய செல்வாக்கில் ஜெயிக்கும் அப்படின்றது அதிமுக தொண்டர்களோட பேசு பொருள். அப்படி இருக்கும்போது எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரி அவரும் வந்து அந்த வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த பொசிஷன் இருக்குது, அதிமுக பொதுச் செயலாளர் அந்த பொசிஷன் இருக்குது. இந்த சைடு ஐயா ஓபிஎஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனை அவர் இழந்துட்டார். ஓகே, கேட்போம் நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட. என்ன கணக்கு போடுகிறார் ஓபிஎஸ்? ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம்னு தொடர்ந்து சொல்லி வந்தவர், இப்போ அந்த டோன் மாறுது, அது கண்டனம் ஆயிடுச்சு. அப்போ வேறு ஏதோ கணக்கு, அது வந்து திரு பன்ருட்டியார் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய், பாமக, ஓபிஎஸ் அந்த கணக்கா? இல்லை ஐயா, ஓபிஎஸ் அவர்களுடைய பாதையை தந்தி டிவியினுடைய 2 பேட்டிகள் ரொம்ப தெளிவாக உணர்த்துகின்றன. ஒன்று ஐயா இபிஎஸ் அவர்களுடைய பேட்டி. அந்த பேட்டியில் அவருக்கே உரிய கூர்மையான பதில்களில் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான காலம் கடந்து விட்டது. அதற்கு பிறகு நீங்கள் தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ ஒரு மிகச்சரியான நபராக ஐயா பன்ருட்டியார் அவர்களை நீங்கள் பேட்டி காண்கிறீர்கள். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு ஐயா பன்ருட்டியார்? தமிழக திராவிட அரசியலினுடைய ஒரு ராஜகுரு போன்றவர். அண்ணா 1967 1989 வரை எம்எல்ஏவாக இருந்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படியாப்பட்ட ஒருவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், தாவேகா விஜய் என்பது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்படுகிறது என்னென்னா, 2021 ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா இபிஎஸ் அவர்களும் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது அமமுகவிற்கான கதவு அடைக்கப்பட்டது என்டிஏ கூட்டணியில். பிறகு இவர்கள் இருவரும் காலத்தின் கட்டாயத்தினால் பிரிந்த பொழுது ஐயா இபிஎஸ் அவர்கள் தேமுதிகவுடன் தனியாக களம் கண்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அமமுகவும் ஒரே அணியாக என்டிஏ கூட்டணியில் களம் கண்டன. இப்போது ஐயா இபிஎஸ் அவர்கள் ஐயா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார். அப்போ ஒன்று தெளிவாகிறது, இந்த கூட்டணியில் தனக்கான இடம் இல்லை என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த நொடியே ஊகித்திருப்பார்.
எப்போது ஐயா இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று கூட இல்லை, ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் சந்திப்பு நிகழப்போகிறது என்பது நமக்கெல்லாம் தெரிவதற்கு முன்னாலேயே நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ்க்கு தெரிந்திருக்கும். அந்த நொடியை அவர் முடிவு செய்திருப்பார், என்டிஏவில் தனக்கான இடம் இல்லை. அப்ப ஏன் இன்னும் கமிட் பண்ணாம இருக்காங்க? நாங்க வெளியில வந்துட்டோம் ஏன் சொல்லாம இல்லை, அது அவரோட ஸ்டைலை நீங்க பார்க்கணும். அவர் எப்போதுமே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பேசுகிறவரோ அதிரடியாக ஏதேனும் நடவடிக்கைகளை எடுப்பவரோ அல்ல. 2001ஆம் ஆண்டு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் காலத்தினுடைய கால ஓட்டத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற ஒரு வாய்ப்பு வந்த பொழுது, இப்போ கூட அந்த விஷுவல்ஸ் இருக்கும், எடுத்து பாருங்க, ராஜ்பவனில் பொறுப்பேற்று விட்டு அப்படி கூட்டத்தோடு ஒருவராகத்தான் வருவார். அவர் எந்த இடத்திலும் தன்னை பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளக்கூடியவர் அல்ல. ஆனால் அவ்வப்போது சில குழுக்களை நமக்கு கொடுப்பார், சில லீடு நமக்கு கொடுப்பார். அந்த லீடை நம்ம தான் பிடிச்சிக்கணும். இப்போ அந்த ஐயா ஓபிஎஸ், ஐயா இபிஎஸ் மற்றும் ஐயா அமித்ஷா அவர்கள் சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது பற்றி கேட்டபொழுது முதன்முறையாக ஒரு மெல்லிய வார்த்தையில் சொன்னார், ஐயா அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்காது, எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுதான் அவர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற விதம். அதற்கு பிறகு ஐயா பண்ருட்டியார் அவர்களுடைய பேட்டி வருகிறது. இதற்கு இடையில் அவர் இன்னொன்றை அறிவிக்கிறார், என்னவென்றால் இந்த கூட்டணி இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர் அறிவிக்கிறார். படிப்படியாக அவர் தனது காய்களை நகர்த்தி கொண்டே வருகிறார். செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் என்கிறார். இதற்கிடையில் ஐயா பண்ருட்டியார், அதை நீங்கள் ஐயா பண்ருட்டியாரினுடைய குரலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய குரல் தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகிறோம். ஏனென்றால் தந்தி தொலைக்காட்சிக்கு ஐயா இபிஎஸ் அளித்த பேட்டியில் அவர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார், அவங்க தனியா ஒரு கட்சிக்கு ஆரம்பிக்கட்டும், இவங்க இன்னும் உரிமை கோரிக்கிட்டு தானே இருக்காங்க, அப்ப நாங்க எப்படி இந்த இடத்துல அவர் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிலையும் நீங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்க, நீங்க முன்னுரையில் குறிப்பிட்டீர்கள் இல்லையா, என்டிஏவில் சில கட்சிகள் இருக்கின்றன. அப்ப என்னன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதை இணைத்துக் கொள்வதற்கு அஇஅதிமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கிளைம் எல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அதற்கு தயார் இல்லை அப்படிங்கிறத நம்ம எதில இருந்து உணர முடியுதுன்னா, இன்றைக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து தெரியுது. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல 2வது பத்தியில கடைசிக்கு முந்திய பத்தியில கடும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு, இதற்கு இடையில் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக அவர் நேரம் கேட்டு எழுதப்பட்ட கடிதம் வெளியிடப்பட்டது, அது லீக் செய்யப்பட்டது. அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், நானாக வெளியேறவில்லை, நீங்களாகத்தான் என்னை வெளியேற்றுகிறீர்கள். ஏனென்றால் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறுதி வரை பொறுமை பார்க்கக்கூடிய பண்புடையவர். முதலமைச்சர் பதவி, இந்த நகர்வுகள் எல்லாம் கடைசியா அவர் நடத்தக்கூடிய மாநாட்டில் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த மாநாட்டில் அவர் ஒரு பெரிய முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவுக்கு நம்மை தயார்படுத்துகிறார், நம்மை படிப்படியாக தயார்படுத்தி வருகிறார். அதுதான் ஒரு மூத்த தன்னுடைய நகர்வுகளை மிகவும் சப்டிலாகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு தலைவருடைய நகர்வுகள் இவை. தமிழக அரசியலில் அதிரடியாக முடிவுகளை அறிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஊடகங்களோடு நெருக்கமாக உரையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக பொது புத்தியில் அவர்களை கவனிக்கிற அளவுக்கு நாம் இவர்களை கவனிப்பதில்லை. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, 2001 அவர் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனது முதல் 2026 இந்த அடுத்த தேர்தல் வரை 25 ஆண்டு காலம் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இதில் 15 ஆண்டு காலம் மந்திரியாக இருந்திருக்கிறார். இடையில் ஒரு 2 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் காரில் 17 ஆண்டு காலம் தேசிய கொடி பறந்திருக்கிறது. அஇஅதிமுகவில் அவர் வகிக்காத பொறுப்புகளே இல்லை. அவை முன்னவர், பொருளாளர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், கழக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அஇஅதிமுக சார்பாக 3 முறை. இப்படியாப்பட்ட ஒரு இது ஏன் அவரோட ப்ரொஃபைலை நான் சொல்றேன்னா, இவ்வளவு தகுதிகளையும் உள்ள ஒருவர் கடந்த 25 ஆண்டு கால தமிழக அரசியலில் எங்கேயும் தன்னை பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்ளாதவர். அவர் ஒரு கேட்டலிஸ்ட். 2001ஆம் ஆண்டு தேர்தலில் அஇஅதிமுகவில் அவர் இருந்தார். 2006, 2011, 2016 இந்த 4 தேர்தலில் தலைமையோடு அவர் இணக்கமாக இருந்தார். இந்த 4 தேர்தல்களில் 3 தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றது. 21இல் அவருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவ்வளவு இணக்கமாக தேர்தலை சந்தித்ததாக சொல்ல முடியாது. அந்த தேர்தலில் அஇஅதிமுக தோல்வியை தழுவியது. பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா இபிஎஸ் அவர்களும் பிரிந்த பிறகு அவர் என்டிஏ கூட்டணிக்கு போனார். என்டிஏ கூட்டணி 18%, இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு
பெரிய வாக்குகளை பெற்றது. கேப்போம். அஇஅதிமுக 23% போனது. Okay. அப்ப அவர் வந்து ஒரு முன்னால் இருக்கக்கூடிய அல்லது முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் அல்ல. இரண்டாம் இடத்திலிருந்து எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க, ஒரு வினையூக்கியாக இருக்கக்கூடிய பண்பு பெற்றவர். அதனால் அவர் விஜயோடு சேர்வது என்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு மேஜிக் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேப்போ திரு பொன் வில்சன், விஜய் பிளஸ் ஓபிஎஸ் அப்படின்றத நோக்கி தான் இந்த நகர்வுகள் போதும், அதுதான் இந்த கடும் கண்டனம் உள்ளிட்ட அறிக்கை வர்றதுக்கு காரணமும்? இல்லை, இப்போ அந்த பார்வையை முதல்ல சொல்லிட வேண்டாம். அப்படி அந்த அளவுக்கு ஆதிக்கம் உள்ள ஒரு செல்வாக்குள்ள தலைவர் போது அநேகமாக விஜயோடு 117 117 இடங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆளுக்கு 117, ஒரு 2.5 வருடம் அவர் முதலமைச்சர், 2.5 வருடம் இவர் முதலமைச்சர் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அப்படிதான் நம்ம கணக்கு போட முடியும். ஏன்னா அதற்கு கீழே வந்து ஓபிஎஸ்ஸை நம்ம தரம் தாழ்த்தி நம்ம நினைக்க முடியாது அப்படி இருந்தால். ஏன்னா அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா நான் அதனால அந்த கணக்குக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து இருந்தால் அப்படின்னா, அவர் வந்து ஒரு செகண்ட் ஃபிடிலாக தான் இருந்தார். அதாவது நம்ம வந்து அவர் வந்து குறைக்கலை. ஆனால் என்னென்னா, ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் போல, ஒரு பேராசிரியர் அன்பழகனை போல, மத்தியிலே ஒரு குன்சாரிலால் நந்தாவை போல அப்படி இருந்தவர் அவர். அவ்வளோதான். அப்போ அவருக்குன்னு பெரிய வந்து தொண்டர் பலமோ செல்வாக்கோ அப்படி இருக்காது. அவர் முதலமைச்சர் ஆன விஷயத்தை மட்டும் நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுத்துகிட்டு செய்ய முடியாது. என்றால் ஜெயலலிதா அம்மா வந்து அன்றைக்கு அவர் கையில் கொடுக்கும் பொழுது பல விஷயங்களை கணக்கு பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு முறைனா பரவாயில்ல சார், இல்ல 2 முறை இல்ல, அதுதான் அவர் கான்ஷியஸா இருக்கப்பவே 2 முறை சொல்றேன் நான். உயிரோடு இருக்கிறப்ப 3வது முறை. அதுதான் சொல்றேன் பொறுப்பு. அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க புரிஞ்சுக்கல. அந்த பொறுப்புக்கு வந்து யாரை கொடுப்பாங்க என்றால், கண்ணை மூடிக்கொண்டு தனக்கென்று ஒரு தொண்டரும் இல்லாதவர், தனக்கென்று பெரிய ஆளுமை இல்லாதவர், வெறும் தன்னுடைய விசுவாசி. எந்த நேரத்திற்கு நான் திரும்பி வந்தாலும் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கிட்ட பதவியை வாங்கிக்க முடியும். இல்ல அப்ப அந்த மாதிரி சூழல்கள் தான் கொடுக்க முடியும். அப்போ இபிஎஸ் அவர்களோட தலைமை பொறுப்பு வந்தது, முதலமைச்சர் பதவி, அது எந்த அடிப்படையில் சசிகலா அவங்க கொடுத்தாங்களே? நீங்க ஜெயலலிதா அம்மா கொடுத்ததை சொல்றீங்க. ஓகே, அதுதான் முக்கியம். ஏனென்றால் அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே வந்து அது எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிறைய பேர் வந்து முன்மொழியப்பட்டது எல்லாமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் கிட்ட கொடுத்தது, அதற்கு பிறகு வேற பேர்களும் வந்து முன்மொழியப்பட்டது எல்லாம் சொன்னாங்க. அதனால அந்த விவாதத்துக்குள்ள வரல. ஜெயலலிதா என்ற ஆளுமையோடு நம்ம சசிகலா அம்மாவை ஒப்பிட முடியாது. ஜெயலலிதா என்ற ஆளுமை வந்து அது மண் என்றால் மண், அது வந்து கடவுள் என்றால் கடவுள், அந்த மாதிரி நினைக்கிறோம். அந்த ஆளுமை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு தன்மையோடு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான். அடுத்தது என்னன்னா, அவர் அதற்கு பிறகு எந்தெந்த நகர்வுகள் நடத்தினாரோ எல்லா நகர்வுகளுமே ஃபெயிலியர். அதை நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். ஏன்னா 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலா அம்மாட்ட கொடுத்துட்டு ஒரு நாள் இரவு தூங்கிட்டு 7ஆம் தேதி நம்ம சமாதியில் உட்காந்து தர்ம யுத்தம் நடத்துகிறாரு. பிற்காலத்தில் சொல்கிறாரு, நான் வந்து குருமூர்த்தி ஐயா சொன்னதால் தான் பண்ணேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மோடி சொன்னதால் தான் இதை ஏற்றுக்கிட்டேன், எல்லாமே அடுத்தவர்கள் சொன்னதால் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். மற்றபடி நான் வந்து அவரை வந்து தவறாக சொல்லணும்னு சொல்ல. அதாவது என்னென்னா, தான் தான் ஆளுமை அப்படின்ற நம்பிக்கை அவர்கிட்ட எப்போவுமே இல்லை. அது நம்ம கடந்த காலங்களில் தொடர்ந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் கடந்த தேர்தலில் கூட வந்து 1.5 கோடி தொண்டர்கள் என்கிட்ட தான் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் தான் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு போது ஒரு 10 தொகுதினா நின்றுருக்கணும். அப்படி நிற்கலை. அவர் ஒரே ஒரு தொகுதி, அதுவும் எப்படின்னா தன்னுடைய சிட்டிங் தொகுதியை விட்டுட்டு, தன்னுடைய சிட்டிங் தொகுதி தன்னுடைய மகன் ஜெயிச்ச தொகுதி, அந்த ஒரே தொகுதி தான் அந்த கூட்டணியில், அதை விட்டு இன்னொரு தொகுதியில் போய் நின்றார். இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அவருடைய முடிவுகள் வந்து சக்ஸஸ்ஃபுல் முடிவுகள் கடந்த காலங்களில் இல்லை. அதை நம்ம பார்த்தோம். இப்போவும் என்ன அப்படின்னா, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறார். அதே டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சு அவர் வச்சுக்கிட்டார். அது வந்து அவருடைய கட்சி ஆரம்பிச்சுட்டா அதிமுக மேலே இருக்கக்கூடிய கிளைம் போயிடும், அது இபிஎஸ்க்கு சாதகமாயிரும் அப்படின்றத யோசிக்கிறாரோ? இல்லை, அப்படி அதை தான் நான் சொன்னேன். அப்போ போன தேர்தலில் வந்து ஒரு 10 இடம் 15 இடத்துல நின்றுருக்கணும். பிஜேபி கூட்டணியில் தான் நின்றார். அப்போது
அப்போ வந்து தாராளமாக நின்றுருக்கலாம். அப்போ அதுதான் சொல்கிறேன், அந்த சேலஞ்சை கையில் எடுக்கல. அப்போ அவருக்கே வந்து அந்த நம்பிக்கை இல்லை, தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்னென்னா, இப்போ வந்து கூட்டணி இலக்கணத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு கட்சின்னு இருந்தால் வர முடியும். கட்சி இல்லாமல் வெறும் எந்த அதிமுக நான் தான் தலைவர் அப்படின்னு கிளைம் இருக்கிற இடத்துல அந்த கூட்டணிக்குள்ளே அவரால் ஜெல் ஆக முடியுமா? இது ஒரு சிக்கல். இதையும் தாண்டி அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்தால் அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விபிஎஸ் சொல்கிற மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணி, நாங்கள் என்டிஏக்குள்ளே இருக்கிறோம், பிஜேபி கூட பல கட்சிகள் கூட்டணியில் இருக்குது. அப்போ அந்த விதத்தில் அவர் அங்கே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த விதத்தில் அது வந்து அவர்கள் முடிவு. அதாவது பிஜேபி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு. அவர் கட்சி ஆரம்பித்தார்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அதில் ஒரு இடர்பாடுகள் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் பன்ரோட்டியார் சொல்கிறத சொல்கிறீங்க, விஜய் கூட கூட்டணின்றது. இன்னொரு பக்கம் விஜய் அவருக்கு வந்து எந்த இடத்தை கொடுத்து அங்கே நிரப்புவார்? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அங்கே எந்த இடத்தை கொடுத்து நிரப்புவார்? அண்ணாமலை ராமநாதபுரத்தில் கொடுத்த மாதிரி ஒரு பலாப்பழத்தை கையில் கொடுத்து நிற்க வச்சிருவாரா? நான் அதுதான் கேட்குறேன். குறைஞ்சது 100 இடமாவது வேணும் இல்லையா அந்த இடத்துல? அப்போ அது இல்லைன்னா இன்னும் போயிடும் இல்லையா? இன்னொரு கட்சி கூட கூட்டணி இருக்கும்போது அப்போ மட்டும் எப்படி இங்கே கிளைம் பண்ண முடியும்? ஒரு கட்சியை ஆரம்பிக்காம 100 இடத்துல அவர் எப்படி நிற்க முடியும்? தனிப்பட்ட முறையில் நிற்க முடியுமா? ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த கிளைம் இங்கே இருக்காது இல்லையா? அந்த கிளைம் இங்க இருக்காதுல்ல. அப்போ எல்லா விதத்திலையும் முடிவெடுக்க முடியாம அவர் திணறாரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து அந்த 2152 ரூபா சொன்னாரு. ஆனா ஒரு விஷயம், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நேத்து மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஓஹோ, மத்திய அரசு 2152 கோடி கொடுக்கல போல அப்படின்னு. அதனால நம்ம பாராட்டலாம். அட்லீஸ்ட் நேற்று நைட்டாவது அவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா இந்த விஷயம் மத்திய அரசு கொடுக்கலன்றத. அதனால நம்ம பாராட்டலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி கூட அவருக்கு தெரியாது, அமித்ஷா என்னை பார்க்காதது வருத்தமா இருக்குதுன்னாரு. அதே போல வந்து மோடி அவர்கள் வந்து என்னை சந்திக்கணும், நான் அது பாக்கியம்னு சொன்னாரு. அப்பெல்லாம் தெரியாது. இப்போ அதனால அது வந்து ஒரு அரசியல் தான். அரசியல் அறிக்கைன்னு பாக்குறீங்க. மாநில அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நான் திரு முடிமன் ராமசாமி அவர்கள்ட்ட, ஓபிஎஸ் அவர்கள் 2ஆம் இடமே இருந்து பழகிட்டாரு, அவர்கிட்ட ஒரு ஆளுமை இல்லை, நம்பர் 2வா வேணுன்றப்ப அவர் பயன்படுத்தப்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு நம்பர் 2வா போறதுக்கு தான் அவர் தயாரா இருக்காரு அப்படின்னு பொருள் பண்ணல? ஐயா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய முகமாகவும் முதன்மை முகமாகவும் ஏன் சிகரமாகவே கூட இருந்தவர். அவர் எப்போதும் தன்னை ஒரு மனிதனாக, தனி மனிதனாக கருதி கொள்பவரை தவிர தன்னை ஒரு இயக்கமாக கருதி கொள்பவர் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த அளவுக்கு அவர் பொறுமையோடு கட்சி நடத்துகிற பாங்கும் அறிவுத்தனமாக அவருடைய அரசியல் நகர்வும் எப்போதும் இருக்கும். என்னுடைய நண்பர் பொன் வில்சன் சொன்னார், தொடர்ந்து பேசுங்க. என்னுடைய நண்பர் பொன் வில்சன் சொன்னார், அவர் எப்போதுமே 2ஆம் இடத்தில் இருந்து பழக்கப்பட்டவர், விசுவாசத்துக்கு மட்டுமே இலக்கணமாக இருந்தவர் என்று. அந்த விசுவாசத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் என்று சொன்னதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு மனிதன் அரசியலில் விசுவாசமும் நம்பிக்கையும் கோடு இருக்க வேண்டும். விசுவாசமும் நம்பிக்கையும் அரசியலில் அருகி போகுமையானால் அரசியல் ஆளுமையும் முக்கியம் இல்ல சார், அரசியல் ஆளுமையும் முக்கியம் இல்ல, அதான் அவர் கேட்கிறாரு. அரசியலில் விசுவாசமும் நம்பிக்கையும் அருகி போகுமேனால் எதிர்காலத்தில் அரசியல் என்பது பூக்கடையாக இல்லாமல் நாரும் சாக்கடையாக மாறிவிடும். ஆகவே அப்படி ஒரு நிலை அரசியலுக்கு வரக்கூடாது என்று விரும்புகிற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவரும் ஒருவர். நண்பர் வில்சன் சொல்லுகிறார், அவரை வந்து அவருக்கு ஆளுமை இல்லை, அதனால்தான் அவரை 2ஆம் இடத்திலே வைத்து பார்த்து விட்டார்கள், அவர் விசுவாசத்தோடு இருப்பார் என்று சொன்னார். இது நான் நண்பர் பார்த்து கேட்கிறேன், அப்படியானால் 1000 பேர் இருக்கிற போது, நாடு முழுவதும் பல மாநிலங்களே பல தலைவர்கள் இருக்கிற போது அவர்கள் எல்லாம் விடுத்துவிட்டு ஒரு ஆளுமை இல்லாத மனிதர் என்று சொல்லித்தான் காமராஜரை நேரு 2ஆம் இடத்தில் கொண்டு வந்து வைத்தாரா? காமராஜர் எதற்காக நேரு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இல்ல அவரை வேற கட்சிகளா சார், நீங்க வேற கட்சிக்கெல்லாம் போகாதீங்க. அவர் அந்த கேள்வியவே பிரிச்சு பாக்குறாரு. அம்மா நியமித்ததுக்கும் சசிகலா நியமித்ததுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறாரு. ஒரு மனிதனை அப்படி இடம் போடக்கூடாது என்பதுதான் எனது பொருள். நான் அதுக்காக வரல. அப்புறம் அவர் சொல்றாரு விஜய் கட்சியோடு கூட்டணி போவன். நாங்கள் எப்போதாவது விஜய் கட்சியோடு கூட்டணி போறோம் என்று சொன்னோமா? பன்ருட்டியார் அந்த சமிக்கையை கொடுக்கிறாரு. அவர் சொல்லுகிற போது கூட சொன்னார், இது என் விருப்பம், இதை நிறைவேற்றுகிறது அவருடைய விருப்பம், இது என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லுகிறேன், ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர், அதை நிறைவேற்றுவாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்றுதான் சொன்னார்.
அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்று அவர் சொல்லவில்லை. நீங்க உன்னை கவனிங்க, நாங்கள் எப்போதும் விஜயோடு கூட்டணி போக போகிறோம் என்று சொல்லவே இல்லை, சொல்ல போவதும் இல்லை. நீங்களாக தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார், நீங்களாக தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொண்டு செயல்பட போகிறார் என்று கற்பனையான வாதத்தை வைத்துக் கொண்டு நான் வில்சனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே சொல்லுகிறேன், நீங்களே இந்த ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு கற்பனையான வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தனி கட்சி என்று ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் உயிர் இருக்கிறவரை ஐயா OPS சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அதிமுகவிலே பிறந்தேன், அதிமுகவிலே வளர்ந்தேன், அதிமுகவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மரணிக்கிறவரை இந்த அதிமுகவிலே நான் மரணிப்பேன் என்பதுதான் அவருடைய பிடிவாதமாக இருக்கிறது. அதிமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சார், காலம் கடந்து விட்டது. அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும். இன்னும் 8 மாதம் அவர்தான் சார் அதிமுக இன்னைக்கு சார் தேர்தல் ஆணையம் சிம்பல் கொடுத்திருக்கு, இன்னும் ஒரு வழக்கு இருக்கு, அவ்வளவுதான். வழக்கு இருக்குல்ல, இன்னொரு வழக்கு இருக்குல்ல, இன்னொரு வழக்குல என்ன தீர்ப்பு வேணாலும் வரலாம்ல. ஏன் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க கூடாது? அரசியல் தளத்துல எங்கள் பிம்பத்தை ஏன் கட்டி எங்கள் பிம்பத்தை நீங்க ஏன் சிதைக்கிறீர்கள்? ஐயா OPS விஜய் கூட போக போகிறார் என்றால் OPS அப்படி சொன்னாரா நான் விஜய் கூட போக போகிறேன் என்று? நாங்கள் அதிமுக, நாங்கள் யாரோடும் போக மாட்டோம். அதிமுகவின் உரிமையை கோருவோமே தவிர வேற எவரோடும் போய் பின்னாலே உரிமையை கோரி தேர்தலை புறக்கணிக்க போறீங்களா? தேர்தல் வந்துருச்சு சார் 8 மாசத்துல. இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது சார், இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது. அரசியலில் 8 மாசம் என்பது ஒரு நீண்ட நெடிய நேரம் சார். அதுல எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இருக்கு. அதனால நாங்கள் போராடுவோம், உரிமைக்காக நாங்கள் போராடுவோம். கேட்போம். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட, திரு கோட்டீஸ்வரன், பல கட்சிகள் பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு திரு EPS சொல்றாரு. அந்த பல கட்சிகள்ல OPS இருக்காரா? யார மனசுல வச்சு சொல்றாரு? இந்த நேரத்தில் தான் பல கட்சிகள் பாஜகவோட அப்படின்ற அந்த வார்த்தையவே அவர் பயன்படுத்துறாரு. இதனுடைய பின்னணி என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரையை சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு நான் வரேன். ஐயா OPSோட இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு 4 விஷயங்க. முதல்ல குருமூர்த்தி, ரெண்டாவது மோடிஜி, மூணாவது அமித்ஷா, இன்னொன்று கோர்ட்டு கேஸு. இதே பேட்டர்ன் இவங்க திருப்பி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா நட்டாத்தில் விட்டு போயிடுவாங்க. பன்ருட்டியார் அவர்கள் போவாத ஊருக்கு வழி சொல்லியிருக்கிறார். பொன்வில்சன் அதை அழகாக டீகோட் பண்ணார். இவர் ஒரு முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். விஜய் கூட போனால் விஜய் கட்சியில் அவங்க நிர்வாகிகளும் அவங்க பொதுக்குழுவே போட்டு தீர்மானம் போட்டாங்க, முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு. OPS அவர்களுக்கு என்னங்க தலையெழுத்து? ரெட்டலையில் வாக்கு கேட்டுட்டு அவர் இந்த கௌரவத்தோடு அப்படியே கூட இருக்கலாம், விஸ்வாசியா ரெட்டலைக்கு. ஆனால் அப்போ அங்கே போனால் விஜய் அவர்களை ஒரு முதல்வர் வேட்பாளர் ஆக்கிறதுக்கு OPSக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் OPS அவர்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அவர் நினச்சா ஒரு 3வது அணி உருவாக்க முடியும்னு ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டு பன்ருட்டியார் போவாத ஊருக்கு நட்டாத்தில் மாட்டி விடுறதுக்கு வேலையை பார்க்குறாரு. இது அதாவதுங்க, களத்தில் என்ன நடக்குது என்ன இதுன்னு தெரியாமல் நீங்கள் அரசியல் விட்டு அந்நியப்பட்டு போன மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் புரிதல் வரும். இது தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஐயா AC சண்முகம் இருக்காங்க, அமமுக இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு மற்ற சிறிய கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சிகள் எல்லாமே பாஜகவோட NDA கூட்டணியில் இருந்ததுன்னா பாஜகவுக்கு ஒரு சீட்டு, ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ 60 சீட்டோ கொடுத்துட்டா அவங்க கூட சேர்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ரெட்டலை அப்படின்றது அதிமுகவோட இருக்கும். நீங்கள் எந்த சின்னத்தில் நின்றுக்கங்க, குக்கரில் நின்றுக்கங்க, இல்லை தனி கட்சியை ஃபார்ம் பண்ணி நின்றுக்கங்க அப்படின்ற அந்த புள்ளிக்கு வராரு. இது என்னன்னா, இனிமேல்ட்டு அதிமுக இரட்டலைன்னு கிளைம் வைக்காதீங்க, பொதுச் செயலாளர் நான் ஆகிட்டேன் உட்காந்துட்டேன். அதாவது நீங்கள் இழந்து வந்த பாதையை பாருங்கள். கோர்ட்டில் சரி நாளைக்கு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், அதுக்கப்புறமா சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்காங்க? நீங்கள் இவ்வளோ நேரம் வழக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு 76 சட்டமன்ற தொகுதியை முடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் மதுரை மாநாடு போட்டு திரும்பி பார்க்கும்போது பாதி தமிழகத்தை அவர் டிராவல் பண்ணி முடிச்சிருப்பார். செலவு பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க. நீங்க ஏன் அதெல்லாம் செய்யல? ஏன் போட்டி பொதுக்குழு போடல? ஏன் எடப்பாடி அவர்களை சேலஞ்ச் பண்ணல? நீங்க அங்க விட்டீங்க, தலையை விட்டுட்டு இன்னைக்கு வாழ பிடிக்கிறீங்க. இதே அதிமுக தலைமை கழகத்துக்கு ஒரு நாள் போயிட்டு அதை கையகப்படுத்தினாங்க. அந்த இடத்துல இருந்து அங்கிருந்து ஸ்லிப் ஆனது. மாஃபாய் பாண்டியராஜன் வந்தாருங்க, அமைச்சர் பதவியை உதறி விட்டு வந்தார், இவரோட சேர்ந்தாரு. திருப்பி அவருக்கு என்ன இலக்கா கொடுத்துருக்கணும்? அதே இலக்கா வாங்கி கொடுத்துருக்கணும். என்னைக்கு இவர் துணை முதல்வராக போனாரோ
அன்னைக்கு பண்ணாருங்க தப்பு. அன்னைக்கே நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இல்லை பொதுச் செயலாளர் அப்படின்னு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அவரை நம்பி வந்த தொண்டர்களையோ கட்சிக்காரர்களோ அவர் சரியா இது இன்னொன்று சொன்னாங்க, விசுவாசிக்கும் அரசியல்வாதிக்கும் வித்தியாசம். அதாவது நெடுஞ்செழியன் இருந்தார், ஐயா அன்பழகன் இருந்தாங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, ஓபிஎஸ் அந்த வரிசையில் ஓபிஎஸ் போயிடுவார். அரசியல்வாதி எங்கே பிறக்கிறாங்கன்னு சொல்கிறேன். பெரியாருக்கும் அண்ணாக்கும் பிரச்சனை இருந்தப்போ பெரியாருக்கு இன்னும் ஃபாலோ பண்ணாமல் அண்ணாக்கு மாறினா தான் அரசியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கலைஞர் அங்கே பிறந்தார். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வரும்போது இனிமேல்ட்டு கலைஞரை நம்பினா நமக்கு பிரச்சனை, நம்ம கணக்கு கேட்கும்னு சொல்லிட்டு அங்கே எம்ஜிஆர் அரசியல்வாதியாக பிறந்தார். ஜானகி அம்மாக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் சண்டை வந்தப்போ இனிமேல்ட்டு ஜானகி அம்மாவை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஜெயலலிதா அம்மையார் அரசியல்வாதியாக பிறந்தாங்க. சசிகலா அவர்கள் பதவியை கொடுத்துட்டு எங்கப்பா என் பதவியை திருப்பி கேட்டப்ப இல்லைங்க நான் கொடுக்க முடியாது, இது நல்லா இருக்கு நானே வச்சுக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதியாக பிறக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் அரசியல்வாதியாக மாறல, நல்ல மனிதனா மாண்போடவே இருந்துட்டாங்க. கட்சியினுடைய விதி மாற்றப்படுது, அந்த விதியை தலைவர் எழுதின விதியை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனது தலைமைத்துவமா பார்க்கலையா? இல்லை கரெக்டாக சொன்னீங்க, அந்த இடத்துக்கு வந்தீங்க. மறைந்த அவைத்தலைவர் மதுசூதனன் சொல்லுவார், கொடி பிடிக்கிற தொண்டன் தான் கட்சியை காப்பாற்றுவான். அந்த தொண்டன் போய் வீடு வீடாக உங்களை பிரச்சாரம் பண்ணாதான் நீங்கள் முதல்வராகவோ பொதுச் செயலராகவோ இருக்க முடியும். எத்தனை தொண்டர்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் வராங்க? நீங்கள் ஒரு இடத்துல நகர்வரம் போறீங்கன்னா உங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க? இதெல்லாம் சான்று இருக்கு. நீங்கள் ஊடகத்தில் பார்க்குறீங்க, காட்சி தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, பத்திரிகை விளம்பரத்தில் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கிராஃப் ஏறிக்கிட்டு போகுது. அதை ஏன் அந்த நிதர்சனத்திலேருந்து நம்ம தள்ளி போகிறோன்றதா எனக்கு புரியல. கேட்போம் நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட. விஜயோடு ஒரு வேளை சேர்றார் அப்படின்னா எந்த அடிப்படையில் சேர முடியும்? முன்னாள் முதலமைச்சர், பல முறை அமைச்சராக இருந்திருக்காரு, எப்படி போய் விஜயோட அகாமடேட் ஆக முடியும்? அதான் கேட்குறாரு பொன் வில்சன். 117 அப்படின்னு இல்லை சார், நீங்கள் இப்போ பாருங்களேன், அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போது கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, அஇஅதிமுக விட்டு நீக்கிட்டாங்க. அவர் பாஜக கூட இணைந்து 2024 தேர்தலை சந்தித்தார். 2021 தேர்தலில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் ரெட்டலை கொடுத்தாரு. கட்சியை விட்டு 2022 நீக்கியாச்சு. 2024 பாஜகவோட சேர்ந்துருந்தார். ஐயா இபிஎஸ் தனியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஐயா இபிஎஸும் ஐயா பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ எங்கே போவார் சொல்லுங்கள்? அஇஅதிமுகவில் இடமே இல்லைன்னு ஐயா இபிஎஸ் சொல்லிட்டாரு இல்லையா? அஇஅதிமுகவில் இடம் இல்லை. இப்போ இந்த பாஜகவும் ஐயா இபிஎஸோட சேர்ந்துட்டாங்க. ஐயா இபிஎஸ் என்ன சொல்கிறாரு? நான் தான் இங்கே தலைமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைந்து கொள்ளக்கூட சரின்னு தானே சொன்னார். இப்போ அப்படி வாய்ப்பு எதுவுமே இல்லைன்னா அவர் 2026 தேர்தலுக்கு தனக்குன்னு ஒரு உத்தியை வடிவமைச்சு ஒரு பாதையை கண்டுபிடிப்பாரா இல்லையா? இதுவரை இல்லாத ஒரு வாய்ப்பாக ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஒரு இயக்கத்தை கண்டிருக்கிறார். அவர் போகலங்க, காலம் அவரை உந்தி தள்ளுது. நான் அதிமுக இன்னும் கிளைம் பண்றாரு சார். அதெல்லாம் அதை விட்டுட்டு விஜய ப்ரோமோட் பண்ண போயிட்டா அந்த கிளைம் அடிபட்டாரு. அந்த கிளைம் அது வெறும் கோர்ட்ல சார். கோர்ட் அவரை கரவேட்டி கட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்கு சார். என்ன நடக்குன்னு பாருங்க சார். இதெல்லாம் அவரா எடுத்த முடிவா? அவர் மேல திணிக்கப்படுற முடிவு சார். ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? கரவேட்டி கட்ட முடியலன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சிறிய ஒளி, இந்த லைட் ஆன் த எண்ட் ஆஃப் த டனல்ங்கிற மாதிரி அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கு இருக்கு. அதை மட்டுமே ஒரு தேர்ந்த அரசியல் நம்பிக்கொண்டு இருப்பாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார். தனக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்பார். அவர் எங்கே நிதானம் காத்தார்னா, பெரிய கட்சிகளிலிருந்து ஐயா ஓபிஎஸ் போல செல்வாக்கு பெற்ற தலைவர்கள், நீங்க ஐயா சம்பத்திலிருந்து எடுத்துக்கங்க, பல பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டி பொதுக்குழு நடத்துவாங்க, செயற்குழு பொதுக்குழு நடத்துவாங்க, தனி இயக்கம் கண்டுருவாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் நம்ம இப்ப தனி இயக்கம் 2022 ஒரு தனியா கட்சி கண்டு 2024 தேர்தலை சந்திக்காம பொறுமையா இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கான களம் 2026க்கு வருது. 2026 வரை பொறுமை காத்தாரு. 2026 தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவும் அவர் விசுவாசத்தை காட்டுகிறார். முன்பு விசுவாசத்தை காட்டிய இடத்திலிருந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டாரு. தனக்கு ஒரு சபாநாயகர் பதவியோ நிதியமைச்சர் பதவியோ கிடைக்கும்னு நினைச்சாரு, கிடைக்கல. இது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதானே போய் உட்கார்ந்தாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? அஇஅதிமுக இடம் இல்லை, என்டிஏவும் அஇஅதிமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்போ தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவர் விரும்பி இந்த முடிவுகளை நிர்பந்திக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே காலம் அவர் மீது திணிக்கிறது. 96இல் 7 அஇஅதிமுக தலைவர்கள் தான் நகரசபை தலைவர்களாக ஜெயித்தார்கள். 96ஆம் ஆண்டு பெரியகுளம் நகரசபை தலைவராக
போயஸ் கார்டனுக்குள் அம்மாவை சந்திக்க நுழைந்தவர். அதற்கு பிறகு கால ஓட்டத்தில் எங்கெங்கோ வந்தார். இன்றைக்கு கால ஓட்டத்தில் அவரால் கரைவேட்டி கட்ட முடியவில்லை. ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இன்றைக்கு கட்சிக்கு வெளியே இருக்கிறார். அவருக்கு ஆதரவு அளித்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஐயா ஓபிஎஸோடு கைகோர்த்து விட்டது. இந்த யதார்த்தம் எதையுமே பார்க்காம அவர் ஐடியலா எந்த இடத்துல நின்றுட்டு இருக்க முடியும்னு சொல்லுங்க. இதானே நடந்துட்டு இருக்கு. ஓகே திரு பொன் வில்சன்ட், பாஜகவோடு பலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இபிஎஸ். ஆனா முன்னாடி அப்படி சொல்ல, என்டிஏ கூட்டணியில் நாங்க இருக்கோம் அப்படின்னாரு. அந்த பலர் அப்படின்றதுல ஒரு பெரிய பொருள் இருக்குதா பார்க்கலையா? யாரை மனசுல வச்சு சொல்றாரு? அது அந்த 3 விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம என் சகோதரர் பெருமாள்மணி சொன்னார், காலம் அவரை தள்ளி விட்டது அப்படின்னாரு. அதற்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம். அதாவது சசிகலா மாவட்டம் மறுபடியும் ஒப்படைச்சது காலம் தள்ளிவிட்டது. அதற்கு பிறகு தர்ம யுத்தம் நடத்தின சசிகலாமாவுக்கு எதிராக காலம் தள்ளிவிட்டது. மீண்டும் என்னென்னா அந்த 8 பேரை வச்சுக்கொண்டு இரட்டைலைக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தது காலம் தள்ளிவிட்டது. பிறகு மறுபடியும் போய் இபிஎஸ் கிட்ட இணைந்தது காலம் தள்ளிவிட்டது. இப்படி லைனாக சொல்லிகிட்டே போகலாம் காலம் தள்ளிவிட்டதுன்னு. ஆனால் காலம் தள்ளிவிடுகிற போக்கில் செல்பவர் ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியாது. காலத்தை தன்வசப்படுத்தி கொள்பவர் தான் ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும். அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதுவரைக்கும் எடப்பாடி அவர் சேர்க்கலன்னு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி தெளிவுபட எந்த இடத்துலையும் சொல்ல, கட்சிக்குள்ள இணைய முடியாது அது சொல்லியாச்சு. அதை தெளிவாக சொல்லிட்டாரு. அதே விஷயத்தை அடுத்தது என்னன்னா, நீங்க சொன்னதுதான் விஷயம். அதாவது பிஜேபி கூட சில கட்சிகள் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் 7-8 மாதம் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது என்ன சொன்னார்? ரெண்டாவது, நீங்கள் சொன்னதில் காலம் கடந்து விட்டதுன்னு ஓபிஎஸ்க்கு சொல்லும் போதே இன்னொரு வார்த்தையும் சொன்னார். அவர் எந்த கட்சியும் வச்சுட்டு இருக்கலையே, அவர் இந்த கட்சி எந்த தான், இந்த கட்சிக்கு தலைவர் நான் தான், இதை தானே அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறவர் நான் எப்படி இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்ற விதத்தில் அவர் சொன்னார். மற்றபடி அவங்க பிஜேபி கூட இருக்கிறாரா இல்லையான்றது அது விவாதத்துக்குரியது. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசுனா, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அடுத்த தலைவர்கள் பேசுறதை என்கிட்ட கேட்காதீங்கன்னாரு. அவரை அடுத்த தலைவர் அப்படின்ற விதத்தில் தான் அவர் சொன்னார். அடுத்த தலைவர் பேசுறது என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றத சொன்னார். மூன்றாவது விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஓபிஎஸ் பக்கம் எதுக்காகனா, இப்போ நம்ம கோட்டீஸ்வரன் பேசுறாரு, முடிவன் ராமசாமினா அவங்க உண்மையில அந்த ஆதங்கத்தில் பேசுறாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது ஒரு வல்லமை மிக்க வலிமையான ஒரு கட்சி. அதாவது அகில இந்திய அளவில் எல்லா விஷயத்திலும் ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு கட்சி, அகில இந்திய தேசிய அளவில் நம்பிக்கை உரிய கட்சி, எல்லா மதத்தையும் சமமாக நடத்துகிற ஒரு உண்மையான கட்சி. அதனால் அந்த கட்சி எந்த விதத்தில்னாலும் ஆளுமை தன்மையோடு இருக்கணுன்ற ஆதங்கத்தில் அவங்க பேசணும் தான். இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக நம்ம களத்தில் பார்க்குறோம், அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நான் பார்க்குறோம். என்னென்னா, அவர் ஒரு கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி நடத்த முடியுமா? அவர் இன்னைக்கு என்னென்னா, தலைமைக்கு அதே மாதிரி அதிகாரத்திற்கு அவர் கிளைம் பண்ணுற மாதிரி தெரில. அவர் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உணர்வோடு எனக்கு நான் ஏடிஎம்கேல தான் இருக்கணும், எனக்கு அந்த கொடி தான் இருக்கணும், அந்த சின்னம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளைமுக்கு வந்துட்ட மாதிரி தான் நான் தெரியுது. அவர் தலைமைக்கு உரிமை கோர்ற மாதிரி எனக்கு தெரியல. அவர் நிபந்தனை எதுவும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் அது களத்தில் யதார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் வந்துச்சு, மற்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ ஒரு கட்சி அவர் ஆரம்பிக்கணும். ஒருவேளை கடந்த காலங்களில் எஸ்டி சோமசுந்தரம் கட்சி ஆரம்பித்தார், ஐயா நெடுஞ்செழியன் நால்வர் அணின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஐயா திருநாவுக்கரசு ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதா மாவட்டே எந்த தான் கட்சி என்னுடையதான் கட்சின்னு அவர் போட்டி குழு நடத்தினார், போட்டி நிர்வாகி குழு செயற்குழு எல்லாம் நடத்தினார். அப்படி இருந்தும் ஒரு வெற்றிக்கு பிறகு ஒரு நேரத்துக்கு பிறகு அதை கழிச்சிட்டு இணைஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கிறதா இருந்தால் இப்போத்துக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கூட அந்த பயணிக்கிறது, பிஜேபி கூட பயணிக்கலாம், தவறு கிடையாது, அதனால கிளைம் வராது அப்படின்லாம் கிடையாது. அதனால யதார்த்த களத்தில் அது அவர் யோசிக்கணும் அப்படின்றது தான். இப்போ கோட்டீஸ்வரன் சொன்னது உண்மைதான். ஏன்னா அவரை போல ஒருத்தர் விஜய் கிட்ட போய் நிற்கிறது தொண்டர்களுக்கு நெருடாக இருக்கும் அப்படின்றது உண்மை. ஓகே, எல்லாத்தையும் இறுதிக்கிறது ஒரே வரி மட்டும் திரு முடிவன் ராமசாமி, ஒரே வரி. எப்போதும் யாரும் வலிமையான இடத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். ஆகவே இந்த பாடம் ஐயா ஓபிஎஸ்க்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை நாங்கள் அரசியல் களத்தையோ அரசியல் நிலவரத்தையோ புரியாதவர்கள் இல்லை.
எல்லாரும் இன்னைக்கு அதிமுக இருந்து பலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் வெளியேறாக இருக்கிறார்கள். ஐயா ஓபிஎஸ் மட்டுமே தொடர்ந்து 4 ஆண்டு காலம் அரசியல் வானில் இன்றைக்கு பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வலிமையாகவும் அவரை சுற்றி ஒரு உணர வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே கோடீஸ்வரன் ஒரே வரி. இதோட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நம்பாம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர்களோட தொண்டர்களை நம்பி அந்த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த பிரேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் இனிமேல் சென்றடைய வேண்டியது மக்களை, தொண்டர்களை நோக்கி அவர் பயணம் செஞ்சா அவங்களோட பிரச்சனைகள் பேசினா அவருக்கு ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம். 96ஆம் ஆண்டு பெரியகுளம் நகரசபை தலைவரானது முதல் அவர் பல்வேறு நெருக்கடிகளை திறம்பட கையாண்டு தமிழக அரசியலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் 2021 வரை மிக முக்கியமான இடத்தில் இருந்திருக்கிறார். அதே போன்ற ஒரு நெருக்கடியை 2026ஆம் ஆண்டு அவர் சந்திக்கிறார். இதுவரை கடந்த 25 ஆண்டுகளில் எப்படி நெருக்கடிகளை சந்தித்து தனக்கான இடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டாரோ அதுபோல 26 தேர்தலிலும் தனக்கான இடத்தை அவரால் உருவாக்கி கொள்ள முடியும். அவர் ஒரு சப்டிலான ஸ்ட்ராட்டஜிக் பாலிட்டிஷியன். அவரை குறைத்து மதிப்பிட. ஓகே வில்சன், வில்சன் ஒரே வரி. இப்போ அதுதான் நம்ம என்னன்னா இன்றைக்கு வந்து களத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து காலம் ஒரு தலைவரை கொண்டு வந்து அந்த கட்சியில் நிறுத்தியிருக்குது. சில சிதறல்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கட்சி முழுமையாக ஒரு இடத்தில் கட்டுப்பாட்டோடு நிற்குது. இப்போ வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது. அதுதான் அந்த கட்சி தான். கூட்டணி எல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தான். அப்போ களத்தில் இதுதான் யதார்த்தம் இன்னைக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ்னுடைய முடிவு என்ன அப்படின்றது. இபிஎஸ் சொல்லக்கூடிய புது கணக்கு பலிக்குமா அப்படின்றதையும் பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.